தானா வினோத் ஜெயிக்க கூடாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. சரி, நீங்க அரோரா ஜெயிக்க கூடாதுன்னு சொல்றது இன்னும் தப்பே கிடையாதுங்க. இது அது அது பிரச்சனையும் இல்லைங்க. உங்களுக்கு புரியுதா? இந்த இன்டென்ஷன் லைக் அரோரா ஜெயிக்க கூடாதுன்னு சொல்றது இருக்குல்ல, அது நிறைய தப்புகளுக்கான வழிய வகுத்துறாதா அப்படிங்கிறதுதான் இங்க கேள்வி. ஸ்பீக்கர் இப்ப ரியா பேசுனதுக்கு நான் ஏன் அரோராவை கடிக்கணும்னு கேக்குறேன். ஆக்சுவலா ஸ்பீக்கர் அது சப்பக்கட்டு ஸ்பீக்கர். நான் ரியா பேசுனதுனால தான் நான் அது ட்ரிகர் ஆனது. சப்பக்கட்டு சின்னதா ஒரு ஒரு எப்படி சொல்றது, அவருக்கு நரேட்டிவ்க்கு சின்ன ஒரு இது பண்றாரு, அவ்வளவுதான். அதுதான் ஆனா மெயின் டிசைனே. நான் ஒண்ணு கேக்குறேன், நான் பர்சனலாவே ஒரு நிமிஷம். அந்த கதை தான் கண்டிப்பா முடியாது. இல்ல இல்ல கண்டிப்பா ஆமாங்க, தப்புதான். அது ரியா தானே தப்பு, அரோரா எப்படி தப்பு? அது ஒண்ணு. ஒரே நிமிஷம் தென்மா ஒரே நிமிஷம் தென்மா. இல்ல அவங்க அதுலதான் வந்து பேசுறாங்க, அதுதான் பிரச்சனை. விட்டுருங்க, நான் அந்த டிஃபென்ஸ்க்கெல்லாம் போவே இல்ல. ஒபிட்டோ, நான் ஒண்ணு கேக்குறேன். ஆபரேஷன் டிப்ரெஷன் பேசும்போது நீங்க இருந்தீங்களா இல்லையா? இருந்தீங்களா இல்லையா? இல்ல இல்ல இல்ல, நான் அப்ப இல்ல, நான் கால்ல இருந்தேன். அப்ப சிக்லன் கால்ல. ஆனா உங்களுக்கு அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் பல தடவை வைக்கப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா இல்லையா? வினோத் ஃபேன்ஸ் எல்லாம் ஆபரேஷன் டிப்ரெஷன் பேசுறாங்கன்னு உங்களை கேலி பண்ணி சிரிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இல்ல, பண்ணிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க பர்சனலாவே, உங்களையே பண்ணிருக்காங்க. எந்த ஃபேண்டம் பண்ணுச்சுன்னு தெரியும். இன்னைக்கு வந்து ஒருத்தனா ஊசி குத்திட்டு போறான் வந்துட்டு. எனக்கு நல்லா தெரியும். நான் பேச முடிச்ச உடனே போய் எந்த ஐடின்னு உள்ள போய் பாக்குறேன். 4 போஸ்டுக்கு அப்புறம் யாருக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க நான் கண்ணார பாக்குறேன். அவங்கள பேச விட்டுட்டு வேடிக்கை பாக்குறது நியாயமான்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க. ஒபிட்டன் ஒண்ணு கூட சொல்லி முடிச்சிடுறேன். ஒபிட்டன் ஒண்ணே ஒண்ணு சொல்லிட்டு ஐ ஸ்டாப் திஸ். ஓகே 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 ஓகே. நான் ஒரு half an hour மேல கால்ல இருந்தேன். ஓகேவா? நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போறேன் யாரு கால்ல இருந்தேன்னு. எனக்கு சத்தியமா தெரியல அது என்ன நினைச்சு. எனக்கு கோவஸ் பக்கமா திரும்பி நான் வந்தேன். இன்னொரு ஸ்பேஸ் போட்டாங்க, எண்ட் ஆயிடுச்சு. அந்த ஸ்பேஸ்ல நான் ஸ்பீக்கர் கூட வாங்கல லாஸ்டா. நான் அப்படியே தான் விட்டேன். ஏன்னா அவங்க நிறைய பேசினாங்க. நான் வந்ததுக்கு அப்புறமா பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு பக் அடிச்சு கேட்கவே இல்லை. தென் நான் ஸ்பீக்கர் ஸ்பேஸ் என் சொன்னேன். என் பண்ணாங்க. என் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து திரும்பி ஸ்பேஸ் போட்டா நான் போவே இல்லை லிட்டரலா. பிகாஸ் ஆஃப் அவங்க நிறைய பேர் எமோஷனலா பேசுறப்ப சில வார்த்தைகள் வருவாங்க. எனக்கு பிடிக்கல பர்சனலா, நான் வந்துட்டேன். ஒரே நிமிஷம், நீ திருப்பி இப்ப தப்பு பண்ற. எமோஷனலா பேசுறப்ப சில வார்த்தைகள் விடுவாங்கன்னு சொல்ற கிடையாதா? நீ மறுபடியும் அப்பதான் சொல்றேன், அவங்க தப்பா பேசுறாங்க. புரியுதா? எமோஷனலா பேசுறப்ப சில வார்த்தைகள் வர்றாங்க கிடையாது, அவங்க தப்பா பேசுனாங்க. நீ அதை வந்து இப்ப எமோஷனலா பேசுறப்ப சில வார்த்தைகள் வர்றாங்கன்னு சொல்றது இருக்குல்ல, அதை ஒயிட் வாஷ் பண்ற வேலை தான். அதை பண்ணாது. எமோஷனலா பேசுறதுனால அதுக்கு ஒரு காரணம் கட்டு. அதுக்கு ஒரு இது சொல்றல, சால்ஜாப் சொல்றல, அது சொல்லாதன்னு சொல்றேன். அது எதனால சொன்னா என்ன தப்பு? அவ்வளவுதான். அந்த வார்த்தை தப்பா தப்பு. நான் உன்ட்ட ஒரே விஷயம் கேட்கிறேன்டா, தப்பா தப்பு இல்லையா? தப்புதான். அப்புறம் அவ்வளவுதான்டா, அதை மட்டும் சொல்றேன். அவ்வளவுதான்டா. இப்ப உனக்கு ஒண்ணு புரியுதா? நான் ஒண்ணு தப்பா இருந்துச்சு, அதனால அதுக்கு அடுத்து அதுக்கு போலன்னு சொல்றேன்ல, அதுதான் அங்க ஸ்டாண்டு. உனக்கு புரியுதா? ஆனா அதுக்கு மேல நீ ஒண்ணு சொல்ற பத்தியா, அவங்க எமோஷனலா இருந்தனால இது பேசாங்க, அதை பண்ணாத. அது அந்த வேலையை அவங்க பாத்துக்கிட்டோம். அவங்களுக்கான காரணம், அவங்க செஞ்ச செயல்களுக்கான விலை இதை வந்து அவங்க சொல்லட்டும். அதுக்கான சமாளிப்பு வந்து அவங்க சொல்லட்டும். நீ அதுக்குள்ள போய் சிக்காது. தேவையில்லாத வேலை பார்க்கணும். நான் அப்பவும் சொன்னேன், இந்த அரோரா வந்து இது பண்றாங்கன்னு சொல்றேன்ல, இது சொன்னாங்கன்னு. நீ வந்து அரோரா வந்து மேனிபுலேட்டிவ் சொல்ற. அப்புறம் இன்னொன்னு சொல்றேன்டா, இது ஒரு நாள் வந்து கிடையாது. வேற ஒருத்தர் சொன்னார்ல சப்ப கட்டுன்னு உனக்கு, அது ஹார்ட் பில் டு ஸ்வாலோவா இருக்கலாம் உனக்கு. ஆனா அதான் உண்மை. உனக்கு வந்து உனக்கு ஏற்கனவே நான் திருப்பி சொல்றேன், அன்னைக்கு சொன்ன இப்போ சொல்றேன், உனக்கு ஒரு ப்ரெஜுடைஸ் இருக்கு. உள்ள ப்ரெஜுடைஸ்னா முன்முடிவு ஒண்ணு இருக்கு. இல்ல இவங்க இதுதான் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. அது இருந்துச்சுன்னா நீ அதன் கண் கொண்டு மட்டுமே ஒரு விஷயத்த அணுகிறன்னு அன்னைக்கே சொல்றீங்க. அன்னைக்கு என்கிட்ட கேட்டல, ஆதி ப்ரோ நீங்க வந்து இந்த விஷயத்துக்கு ஒரு ட்வீட் போட்டீங்க, ஆனா ஆலன் போடல அப்படின்னு கேட்டேன். ஆனா அன்னைக்கே நான் உன்ட்ட சொன்னேன், டேய் தப்புடா, நான் அதுக்கு ட்வீட் போடல, ஏன்னா எனக்கு அது பெரிய விஷயமே கிடையாது, ஆனா ஆலன் தான் அதுக்கு ட்வீட் போட்டாரு அப்படின்னு. அந்த மாதிரி நீ ஏற்கனவே ஒரு இது மேல ப்ரிஜுடைஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான காரணம் தேடிட்டே இருக்கு. அப்படி தேடிட்டு இருந்தோம்னா ஈஸியா கிடைச்சிடும். நமக்கு ஒரு காரணம், ஒருத்தரை வெறுக்கிறதுக்கு நமக்கு 1000 காரணம் கிடைக்கும். நம்ம மனசுல முடிவு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோ, இவன் தப்பானவன் தானே, நமக்கு அதுக்கான காரணம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ரியாசன்ஸுக்கு எப்படி அறவை பரப்புவாங்க? இப்ப நான் ஏதோ ஒண்ணு சொல்றேன், நான் இந்த ஸ்பீக்கர்ல இருக்கேன், நான் ஏதோ ஒண்ணு சொல்றேன், இந்த ஸ்பேஸ்ல நான் சொல்றேன். அப்ப நீ கேஸ்கோ கேள்வி கேட்கற, இல்ல ராஜா கேள்வி கேட்கறியா? அது சரி. என்னங்க அவனை பேச விட்டு வேடிக்கை பாக்குறீங்க, அவன் தவறான ஒரு வார்த்தை பேசினா அப்படின்னு நீ கேட்கறியா? அது நியாயமான விஷயம். ஆனா இன்னைக்கு ஸ்பேஸ்ல நான் இங்க பேசினதுக்காக நாளைக்கு நான் வேற ஏதோ ஒரு இடத்துல போய் ஏதோ ஒன்று பண்றேன்னு வச்சுக்கோ, நீ அப்ப கேட்பியா? நீங்க அன்னைக்கு பேசுனீங்க, இவங்க கூட இங்க சொன்னீங்கல்ல, அதுக்காக சம்பந்தமே இல்லை, நான் பாட்டுக்கு உள்ள இருக்கேன், இங்க வெளியே என்ன நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது.
இதுக்காக அவங்கள நான் சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு நீ சொல்றல்ல, அதுல என்ன தெரியுதுன்னா எப்படியாவது இதை ஜெயிச்சிடக்கூடாதுன்ற உன்னோட வெறி மட்டும் தான் தெரியுது, உன்னோட வெறுப்பு மட்டும் தான் தெரியுது. எந்த அரசியலுமே அன்புல இருந்து அக்கறையில இருந்து பேசுறதுனா மட்டும்தான் அது சரியான அரசியல், சரியான பார்வை. வெறுப்புல இருந்து வர்றது இல்ல. ஓகே. நான் ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ எனக்கு கிளியரா சொல்லுங்க. இப்போ ஒபிட்டோ, இப்போ நீங்க கானா வினோத் ஃபேன் தான். இப்போ அவர் வந்து ரொம்ப வெள்ளந்தி, அவர் வந்து ஐ மீன் நான் ரொம்ப பாசமா இருப்பாரு, வேல்யூ பண்றாரு. பட் வந்து அரோரா அப்படி கிடையாது. அவங்க யூஸ் பண்றாங்க, மேனிப்புலேட் பண்றாங்க, இப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? இப்போ எல்லாம் இங்க உள்ள கேம் விளையாட வந்திருக்காங்க இல்லையா? இப்போ கானா வினோத் வந்து அந்த பாண்டுக்கு தான் முக்கியத்துவம் தராரு அப்படின்னா அவர் என்ன பண்ணிருக்கணும்னா, இவன் போறப்பே போயிருந்திருக்கணும் இல்லையா? சும்மா கேக்குறேன். இல்லைன்னா அவன் சைடே தானே எடுத்திருக்கணும். என்னதான் இருந்தாலும் நான் கூட அந்த இடத்துல ஒண்ணு தப்பு தோணி தானே அவர் ஆப்போசிட்ல போய் நிக்கிறாரு, இந்த அமருதினும் பார்வதியும் பண்ணும்போது. அப்போ கானா வினோத் பண்ணும்போது ஒரு ஒரு விஷயம் தப்புன்னு சொல்லிட்டு அரோரா எடுத்து சொல்றாங்க அப்படின்னா அவங்கள மேனிப்புலேட்டிவ், அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்போ இந்த இடத்துல வந்து கானா வினோத் சொல்ல மாட்டீங்க, அவர் நியாயத்து பக்கம் நிக்கிறாருன்னு சொல்றீங்க. ஏன் இப்படி மாத்தி மாத்தி சொல்றீங்க? எனக்கு இன்னொரு விஷயம், இவர் வந்து இவ்வளோ இன்னசென்ட்டா இருக்காரு, இவரை வந்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த கேம் ஷோல யாருக்கு ஃபயர் விடணும்? அப்போ ஒரு டைட்டில் வின்னர் ஆக போறவரை அவங்க பேசியே மாத்தி விட்டுருக்காங்க, பணத்தை எடுத்துட்டு போன்னு சொல்லிருக்காங்க. இது எப்படிப்பட்ட ஒரு மூவ் ஆஸ் அ கேம் பாயிண்ட் ஆஃப் வியூல? நீங்க இமோஷனலா இருக்கீங்கன்றதுக்காக நீங்க அங்க கேம் விளையாடுறவங்கள அசிங்கப்படுத்துவீங்களா? என்னால இதை ஏத்துக்கவே முடியல. அப்ப இதானே கேம் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் ஃபயர் தான் விடணும். அரோரா வேற லெவல், அப்படியே பண்ணிருக்காங்கன்னா ஆமா அரோரா வேற லெவல் பண்ணிருக்கீங்க, வேற விடணும். ஏன் இப்படி இமோஷனலா கனெக்ட் ஆயிட்டு மென்டல் டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கீங்க ஊர்ல இருக்க எல்லாருக்கும்? எனக்கு புரியல. என்ன கேஸ்ட் சொன்னதுல என்ன ஒரே ஒரு ஏன் பாயிண்ட் மட்டும் இல்லைங்க நான் ஆட் எனக்கு பண்ணிக்கிறேன். அவங்க நான் அப்படியே சொல்லுங்க. பேசினதுலயும் ஒன்னே ஒண்ணுதான், அது எக்ஸ்ட்ராவா அவங்க இதுவாகி பேசினாங்கல்ல, இதுவாகி வினோத் பண்ணார்ல, கமருதீன் இவங்க பேச்சு பேசினார்ல, அதோட பீக் எது தெரியுமா? அவர் போய் அரோரா கிட்ட வந்து எப்படியா இருந்தாலும் இத்தனை நாள் 80 நாள் நீ அவங்கள வச்சுதானே வந்துட்டேன்னு சொன்னாருன்றது இருக்குல்ல, அது ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணுச்சுல்ல அரோராவை. அது வந்து ஈக்குவல் டு ஸ்லட் ஷேமிங் தான். அவங்களோட நீ டிராவல் பண்ணி வந்துட்டேன்னு சொன்னது இருக்குல்ல. ஒருவேளை என்னை யாராவது கன்வின்ஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, இதுக்காக கானாவே போனதுல எனக்கு சந்தோஷம் இருந்தா அவங்க பக்கம் நிற்பேன். அவங்க தான் சரி. கானாவே நான் டிசர்வ் டு லூஸ் இட். அப்போ அந்த வார்த்தைக்காகவே இல்ல அவர் இப்படி சொல்லியிருப்பாரு, நீ இவன் கமருதீன் கிட்ட பேசினதே வந்து பார்வை வெறுப்பேத்துறதுக்கா அப்படின்ற மாதிரியும் பேசியிருப்பாரு. அதுதான் சொல்றேன், அதுதானே கெட்டிங் இன்ஃபுளுன்ஸ். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், நான் இன்ஃபுளுன்ஸ் ஆயிட்டு ஒருத்தங்க இந்த மாதிரி அசிங்கமா பேசுறது ஆக்சுவலா கெட்டிங் இன்ஃபுளுன்ஸோட மோசமான சைடு. இவங்க நல்லதான் சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தா. அப்புறம் முதல்ல இருந்தே நீங்க நான் திருப்பி சொல்றேன், நம்ம யாருக்கு நல்ல மூவான்னு கேட்டா அதே ஒரு நல்ல மூவ் தான். ஓகேவா? எனக்கு அதை வந்து இன்னொரு ஆங்கிள் வச்சு எனக்கு நான் பாக்குறேன், வேற வழி இல்லை என்னால. ஏன்னா அவருக்கு ஒரு பண இயலாமை இருக்குல்ல, அதை பல இடத்துல அவருமே சொல்லியிருக்காரு. எனக்கு வந்து வீட்டு வாடகை, அப்புறம் வந்து குழந்தை ஃபீஸ் அப்படின்ற இயலாமை இருக்குல்ல, அந்த இயலாமையை தான் அவங்க யூஸ் பண்ண மாதிரி எனக்கு பர்சனலா தோணுச்சு. நான் அதாவது அது மட்டும் தான் என்னோட கன்சர்ன். அதை தாண்டி அரோரா தெரியுமாடா, அரோரா தெரியுமாடா இவர்தான் கேம்ல வின்னர்னு? இல்ல ஒரு நிமிஷம் ஒபிட்டோ, அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன இல்ல அவங்க என்ன நினைக்கிறாங்க, நீங்க எப்படி ப்ரோ முடிவு பண்றீங்க? எல்லாரும் ஒபிட்டோ இன்னும் இந்த எபிசோட் வரவே இல்ல. ஒபிட்டோ இன்னும் லைவ் கூட பார்க்கல, நம்ம என்ன நடந்தது கூட தெரியாது நமக்கு. இல்ல எனக்கு என்ன புரியலனா, எனக்கு லிட்டரலி என்ன புரியலனா, நாளைக்கு நிஜமாலுமே வேற யாராவது இன்னொரு கண்டஸ்டன்ட்டோ இல்ல அவர் பெட்டி எடுக்கும் போது ஒரு ப்ராப்பர் ரீசன் சொல்லி நான் இதுக்காக தான் பெட்டி எடுத்துட்டேன்னு அவர் சொன்னாரோ, இவங்க 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 பேசின வார்த்தையெல்லாம் இவங்க அழிச்சுப்பாங்களா? இவங்க கொட்டின வன்மத்தெல்லாம் திருப்பி, கக்குன வன்மத்தெல்லாம் திருப்பி எடுத்துருவீங்களா? நான் எல்லார்கிட்டயும் கேக்குறேன், என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு ஒண்ணுமே தெரியாது, சொல்லுங்க. ஸ்பீக்கர் நான் அப்படி பேசவே இல்லை ஸ்பீக்கர். உங்களை சொல்லல, எனக்கு ஒரே ஒரு ஏங்க நான் பேசணுங்க, ரொம்ப நேரமா பேசணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நான் கேட்டுறேன். இந்த ரெட் கார்டு வாங்கிட்டு போன கமருதீனும் ஃப்ரெண்டு தானே, அந்த பையன் எடுத்துட்டு போறான்னு சொல்றது இல்ல. இதே இந்த மாதிரி இருக்குங்கிற இதே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் எடுத்துட்டு போன்னு சொல்லலாம் அந்த பொண்ணு எங்கேயுமே. நானும் திரும்ப திரும்ப பார்த்துட்டேன், தேடியும் பார்த்துட்டேன். அந்த பொண்ணு வந்து என்ன ரூல் இருக்கோ அதை மட்டும் தான் சொல்லியிருக்கு. நீ ஆக்சுவலா எக்ஸ்ட்ரா கிரெடிட் கொடுத்துட்டு இருக்க அரோராக்கு. அவ்வளோ பெருசா எதுவும் கேம்லாம் அந்த பொண்ணு பண்ணல. அந்த பொண்ணு என்ன ரூல் இருக்கோ அதை மட்டும் தான் சொல்லியிருக்கு. இதே உனக்கு தைரியம் இருக்குதா? கேட்க நாதி இல்லைன்னு தானே போட்டு அடிக்கிற. உண்மையை சொல்லு, எவன் கேட்க போறான் அப்படின்னும் உனக்கு ஒரு முன்முடிவு இருக்கு. அவர் ஆதி சொன்ன மாதிரி ஒரு பிஜிடிஸ் இருக்கு, அதுக்கு தானே போட்டு அடிக்கிற. யோசிச்சு பாரு, உன் தோல்வி பிளேம் பண்றது ஈஸி. நீ ஒருத்தருக்கு ரூட் பண்ண, அவரோட டெசிஷன் உன்னோட டெசிஷனோட அலைங்க ஆகல,
நீ ப்ளேம் பண்ண வேண்டியது எப்பா ஏன்பா எடுத்துட்டு போன, எடுத்துட்டு போகாம இருந்திருக்கலாமேன்னு ஒரு ரிக்ரெட் பண்ணலாமே தவிர, ப்ளேம் ஷிஃப்ட் பண்ணி ஆதங்கத்தெல்லாம் இன்னொரு இடத்துல ஹேட்டா மாத்தி விடுறது இருக்குல்ல, அது எந்த வகையில நியாயம்? சொல்லு. ஒரு பதில் சொல்லட்டுமா? நான் காசுக்கு மட்டும் பதில் சொல்லிக்கிறேன். அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொன்னேன் காசுக்கு நானு. ஏன்னா எனக்கு அது பாக்குறப்ப எனக்கு பல வாட்டி அது பல இடத்துல சொல்லியிருக்காரு உட்காந்து நான் பேசுறப்ப நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்றப்ப அந்த வாழை மேட்டர்லாம் ஓகேவா. எனக்கு அது பர்சனலா வந்து அப்படியா இருக்கலான்றது என்னோட என்னோட பெர்ஸ்பெக்டிவ் தான். ஓகே, நான் அது வந்து அதோட பக்கம் நான் வைக்கவே இல்லை. நான் பேசுறப்போ அதான் சொன்னேன். அது அவங்களோட கேமான்னு கேட்டா ஆமா, அது கேம்னு கூட நான் வச்சுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா அது ப்ராப்பர் டைட்டில் வின்னர் வந்து நீ டைட்டில் வின்னர் ரேஞ்சில் இருக்க. அவங்களுக்கு தெரியுமோ தெரியாது, உள்ளூருக்கு சத்தியமா தெரியாது டைட்டில் வின்னர்னு ஓகேவா. ஆனா அவர் கன்வென்ஸ்ல அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ கொடுத்து அது மூவ் பண்ணியிருந்தா அது கிரேட் மூவ். நான் அதை இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். நான் அது கூட அதை ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த இந்த கன்சர்ன் தான் அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தான். நான் வந்து அது அதோட பக்கம் வைக்கவே இல்லை. இதை தாண்டி நான் எதுவுமே யோசிக்கல கஷ்கோவில. உன் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்ல தான் ப்ரெஜுடிஸ்ல இருந்து வருதுன்னு அது சொல்றோம். என்னன்னா இல்ல ஒபிட்டோ என்ன ஒரு நிமிஷம் முடிச்சுக்கிறேன் சிமி. இல்ல என்னன்னா நீங்க வந்து எல்லாரும் ரொம்ப இமோஷனலா ஒரு மாதிரி ரொம்ப அட்டாச் ஆகி நீங்க பாக்குறீங்க. இது எப்பவும் நடக்கிற விஷயம் தான். ஓகே, கானா வினோத் அந்த மாதிரி பாத்துக்கிறீங்க. அவரோட மனசு நோகாம எல்லாரும் நடந்துக்கணும்னு பாக்குறீங்க. ஆனா ஒருத்தவங்க அங்க கேம் விளையாடுறப்போ நீங்க மீதி பேர் நீங்க உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்ற கம்ருதினே அவரை வந்து நீ என்ன கொலை பண்ணுவாடான்னு சொல்லியிருக்கா. அப்படி அரோரா பண்ற தப்ப எடுத்து வச்சிருக்காங்க. என்னைக்காவது டாக்ஸிக்கா ஏதாவது நடந்திருக்காங்களா? இல்ல அசிங்கமா ஏதாவது அவரை பேசியிருக்காங்களா? இல்ல எதனாச்சும் ஒண்ணு அவர்கிட்ட பண்ணி அவர் பண்ற விஷயத்த சுட்டி காட்டுறதுக்கே நீங்க அவ்வளோ எல்லாருமே அட்டாக் பண்றீங்க. ஒரு கேமை விளையாட விடுறது இல்ல. இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவர் ஹர்ட் ஆயிட்டாரு, அவர் இப்படி பண்ணிட்டா அப்படி பேசிட்டான்னு சொல்றீங்களே. இப்ப ஆப்போசிட்ல இருக்கிறவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எப்பவுமே யோசிக்க மாட்டோமா? இதை எப்படி நியாயப்படுத்த முடியும்? நீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்றீங்க, ஒபிட்டோ அதை ஏத்துக்க முடியுது. ஆனா எப்பவுமே ஒரு சைடாவே பேசுறது எப்படி நியாயமாகும்? அதை நியாயப்படுத்தாதீங்கன்னு சொல்றேன் சீரியஸா. அது வந்து ரொம்ப தப்பா தான் போகும். ஒன் சைடா போகும். ஒன் சைடா போனா கூட ஓகே, பிரச்சனை இல்ல. அதனால இன்னொருத்தவங்க பாதிக்கப்படுறாங்க, இன்னொருத்தவங்க ஸ்லட் ஷேமுக்கும் கேரக்டர் அசாசினேஷனுக்கும் உட்படுத்தப்படுறாங்க அப்படின்னா நீங்க தான் அதுக்கு பொறுப்பு. நீங்க எல்லாரும் தான். உங்களோட இமோஷன்ஸ் வந்து அடுத்தவங்களை அபியூஸ் பண்றதுக்கு ஃப்ரீ பாஸ் கொடுக்க முடியாது. உங்களோட இமோஷன்ஸ் ஓகேவா, நீங்க அஃபெக்ட் ஆயிட்டீங்க, நீங்க ஹர்ட் ஆயிட்டீங்கன்றதுக்காக அடுத்தவங்களை நீங்க ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது. அது யார் பண்ணாலும் தப்புதான். இது வந்து நீங்க எப்படி சொல்றீங்க, ரியா பண்றதுனால வந்து உங்களுக்கு கோவம் வந்துருச்சு அரோரா மேல, அந்த மாதிரி நீங்க எல்லாம் பண்றத பார்த்தா கேஸ்கு கானா வினோத் கொட்டி ரியாவே எடுத்தது நான் ஓகே இன்னொன்னு இருங்க சூப்பர்னு பிக்சின்னு இருக்கு. சொல்லியிருக்கான் கேஸ்கு. சொல்லுங்க சிவா ப்ரோ. நான் என்ன கேக்குறேன், இந்த பொண்ணு டிடிஎஃப் வின் பண்றதுக்கு முன்னாடியே ரியா வந்து டிடிஎஃப் வின்னர், ஐ மீன் லைவ்ல இல்ல, அப்படி ஒரு அந்த கார் ஈவென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே டிடிஎஃப் வின்னர் அரோரான்னு அந்த பொண்ணு போடுறாங்க போஸ்ட். அது நம்ம இப்ப எனக்கு கூட நான் நாளைக்கு யாராவது ஃப்ரெண்டா இருந்தா என் ஃப்ரெண்டு ஜெயிக்கணும்னு நான் போடுவேன் நானு. எனக்கு ரியா வந்துட்டு போனதுல நிறைய விமர்சனங்கள் இருக்கு. மேபி அவங்க ஃப்ரெண்டு குரூப் பண்றாங்களா இல்லையா அதெல்லாம். இப்படி இருக்கும்போது அவங்க சோசியல் மீடியா போஸ்ட்ல போடும்போது அது எப்படி இன்னொரு விஷயம் லாஜிக்கே இல்லாம பார்த்தேன். அமித் போஸ்ட் போட்டு அந்த முட்டாள்ல அமித்தை திட்டிட்டு இருக்கிறானுங்க சம்பந்தமே இல்லாம. உங்களுக்கு பேசிக்கா ஒண்ணு புரியுதா? உங்களால இங்க பாருங்க, உங்களால ஒரு விஷயம் கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயத்த தயவு செஞ்சு விட்டுருங்க. கண்ட்ரோல் அந்த எமோஷனை கொட்டுங்களே தவிர, அந்த எமோஷன்ல உங்களுக்கு ஒரு ஆதங்கம் வருது இல்ல, ஒரு கோபம் வருது இல்ல, அத யார் மேலயும் டைவர்ட் பண்ணாதீங்க. அமித் மேல டைவர்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. அமித் என்ன தப்பு பண்ணாரு? அமித் வந்து அவர் வந்து நீங்க அவர் வினோத்தை போய் காப்பாத்துங்க. அவர் வந்து இந்த பெட்டி எடுக்க விடாதீங்கன்னு நெறைய மெசேஜ் வந்திருக்கு. அந்த அன்புல வந்து இல்லங்க நான் வந்து என்னால முடிஞ்சத பண்றேன் அப்படிங்கிற ஒரு வீடியோவ போட்டிருக்காரு. அந்த வீடியோவுக்கு இவன் வீடியோவா போட்டதுனால தான் இவன உள்ளார விடுறான்னு போய் கடிச்சு வச்சிட்டு இருக்கீங்க. எந்த வகையில இது லாஜிக் சொல்லுங்க? எதுலயுமே இல்ல லாஜிக் இல்ல கிடையாது. இதுல கானா வினோத் பெட்டி எடுத்தாருன்னா அவரோட இண்டிவிஜுவல் டெசிஷன். அதுக்கான பலன்களையும் அவர் அடைஞ்சுக்க போறாரு அந்த விஷயங்களுக்கு என்னங்கிறது. இது இன்னொரு விஷயங்க. நான் சீசனா யாரு பெட்டி எடுத்தாங்கிற பேரு தான் வெளிய தெரியும். வின்னருக்கு அப்புறமான விஷயம். இவ்ளோ எமோஷனல் ஆயி மத்தவன் மேல டைவர்ட்னா நீங்க இன்டென்ஷனலா பண்றீங்கன்னு நான் சொல்லல. ஆதங்கத்த எப்படி வெளிப்படுத்த முடியாதுன்னு தெரியாம தவறான வழிகள்ல வெளிப்படுத்துறீங்கங்கிறேன். கரெக்ட் கரெக்ட் சிவா. இது கிட்டத்தட்ட வந்து ஆர்சிபில எவனோ ஒருத்தன் வந்து விராட் கோலி விக்கெட் எடுத்தான்னா அந்த பேர் கொண்ட எவனாவது ஒருத்தனை டேக் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல அடிக்கிற மாதிரி தான். நான் ஒத்துக்கிறேன். நான் இங்க என்ன சொல்றேன்னா,
the emotions, if it is there, let it be, but it has to be within the house. நீ யார பத்தி விளையாடுற, அவங்க வெளியில நடக்கிறத வச்சு உள்ள இருக்கிறவங்கள பேசுறதுல வந்து அர்த்தம் இல்ல. No, ஓகே, அது it has to be channelized even if it is within the house. We அதுதான் cannot அதுதான் talk see, like you cannot talk anything about anybody. நான் யாரா இருந்தாலும் சொல்றது, கானா வினோத்தே இருக்கட்டும், இல்ல யாரா இருந்தாலுமே என்ன வேணா பேசிடக்கூடாது. ஆனா நீங்க பேசுறது எங்க பேசுறீங்க, எதை பத்தி பேசுறீங்க? பொத்தம் பொதுவா ஏதாவது பேசிட்டா உங்க எமோஷன்ஸ் ஒண்ணு நீங்க அதை ஹைஜாக் பண்ணிடுவீங்க, இல்ல வேற யாராவது அதை கிட்னாப் பண்ணி அதை வேற மாதிரி யூஸ் பண்ணிடுவாங்க. நான் ஒரு போஸ்ட் போட்டேன்னா நான் ஏன் வந்து அதை என்ன எமோட் பண்றேன்னா, இது வந்து ஒரு மைண்ட் கேம். கடைசி 10 நாள்ன்றது செலிப்ரேஷனே கிடையாது. கடைசி 10 நாளுங்கிறது அந்த 10 நாள் நீ என்ன பண்றன்றத வச்சு வோட்ஸ் வரப்போகுது. அப்போ அரோரா, விக்கல்ஸ் இப்போ வந்து பிக் பாஸ் கிட்ட போய் அழுது பேசுறதா இருக்கட்டும், எல்லாமே கேமா தான் நான் பார்ப்பேன். எனக்கு வினோத் கப் எடுக்கணுமே தவிர, கப் எடுக்கணும்னா கேம் ஆடினா தான் முடியும். டிடிஎஃப் வின் பண்ணாம எப்படி வின் பண்ண முடியும்? அப்ப அதுக்கு கேம் தேவை. ஸோ கேம் ஆடணும். இங்க அரோரா பண்ணது கேம்னு சொல்றேன். அது தப்பு கிடையாது. ஆனா நான் யார சப்போர்ட் பண்றேனோ, அவர் அந்த கேம்ல விழுந்துட்டாரோ அப்படின்றது தான் என்னோட ஆதங்கம். தட் டசன்ட் மீன் ஷி வென்ட் த்ரூ சம் ராங், பேட், அக்லி வேஸ். நோ. பட் ஸ்டில் நம்ம அத ப்ரொஜெக்ட் பண்ணும்போது என்ன வேணா பேசிட முடியாது. அது அது யாரா இருந்தாலும் சரி. இப்ப நாளைக்கு கானாவனது வெளில வந்துட்டு, அவங்க வைஃப் சொன்னது ஒரே விஷயம் தானே. "நீ யாருன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்குன்னு நாளைக்கு நீ வெளில வந்துட்டு 10, 20 நியூஸ் இன்டர்வியூ சேனல்ல சொன்னாலுமே அது யூஸ் ஆகாது. விச் மீன்ஸ் நீ நல்லவனாவே இருந்தாலும், இங்க எல்லாரும் பார்க்கும்போது நீ இப்படிதான் இருந்துக்கணும். அதுதான் இந்த இந்த கேமுடைய எப்படி சொல்றது? சுவாரஸ்யமே அதுதானே. அப்போ அரோரா பேசுனது இவருக்கு இருக்கிற பேட் டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ல அது இன்னும் பெர்ஃபெக்ட்டா சிங்க் பண்ணி, இட் மைட் ஆல்சோ ஹேவ் ட்ரிகர்ட் ஹிம் அப்படின்றது ஒரு கானா வினோத் சப்போர்ட்டரா எனக்கு தோணுது. அவ்வளவுதானே தவிர, இப்படி பண்ணிட்டாலே நயவஞ்சகி இப்படியெல்லாம் என்னால பேச முடியாது. அப்படி பேசுறாங்களா எனக்கு தெரியாது. சேம் கோஸ் வைஸ் வெர்சா. அரோரா வின் பண்ண உடனே வந்து நான் இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் முடிச்சிடுறேன். எனக்கு அரோராவும் கானா வினோத்தும் ஏன் ரொம்ப சிங்க்டா இருந்தாங்க, அவங்க 2 பேருடைய கேம் பிளே ரொம்ப அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் டிஃபரெண்டா இருந்தாலுமே ஏன் அது இவ்வளவு தூரம் வந்ததுன்னா, இன்னைக்குமே கடைசியா அந்த கார்ல இருந்து வெளில வந்த உடனே எனக்கு உன் மேல கோவம் தான் இருந்தாலும் பரவாயில்லன்னு கமருதீன் கிட்ட போய் அவங்க அவர் ஹக் பண்ணா தெரியுமா? அது வந்து நான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா பார்க்குறேன். எஸ், நீ நிறைய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க, இருந்தாலும் நீ என் நண்பன் தானே. அப்போ கானா வினோத் கமருதீன் பண்றது கரெக்ட், அதுல ஒரு நட்பு இருக்குன்னா இதுலயும் நட்பு இருக்கு. அப்ப அவர் கடைசி வரைக்கும் அவர் நண்பன் கிட்ட இருந்தாருன்னா, இவங்க ஷி வாஸ் நாட் ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட் டு ஹிம், ஸ்டில் அவங்க பேசிட்டு தான் இருந்தாங்க. இவன் இப்படி பண்றான், இதெல்லாம் ரொம்ப தப்பு, இதெல்லாம் கேட்கணும், பிக் பாஸ் கேட்கணும்னு சொல்லியிருந்தாலுமே வை ஷி வென்ட் அண்ட் ஹக். அதுல எனக்கு யாராவது அது வந்து அவ வந்து கேமராக்காக பண்ணா அப்படின்னு சொன்னா நானே ஏத்துக்க மாட்டேன். அவ்வளவுதான். சோ இவ்வளவு நேச்சுரலா இருக்கிற போது கானா வினோத் அரோரா சொல்லும் போது, ஓ அரோரா சொல்றான்னா சென்ஸ் இருக்குமோ கொஞ்சம் அப்படின்னு யோசிச்சிருப்பாருன்ற பெனிஃபிட் ஆஃப் டவுட் நான் கொடுத்து தான் தீருவேன். எனக்கு அது கொடுக்க கூடாது, அவங்கள சொல்லக்கூடாது. ஆனா அதனால வர்ற விளைவுக்கு அரோரா காரணம், அவங்க தான் ரீசன்னு நான் வந்து ப்ளேம் ஷிஃப்ட் பண்ணிட்டேன்னா, அப்போ கானா வினோத் இத்தனை நாள் விளையாடின விளையாட்ட நான் அசிங்கப்படுத்துற மாதிரி எனக்கு ஆயிடும். ஹலோ, அஸ்வினி அஸ்வினி வீண பேசுங்க. இல்ல பேசு. வீண வாசிக்குது இல்லையா? அஸ்வினிக்கு. அப்படியா? இப்ப கேக்கலையா ஓகே. நான் இப்ப ஓகே. பேசுறது? இப்ப சரியா இருக்கு. இப்ப ஓகே. 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 சிமினா கிட்டயும் ஒண்ணு சொல்லணும். பட் ஐல் ஃபர்ஸ்ட் கோ டு ஒபிட்டோ. ஜஸ்ட் 2 விஷயம் தான் ஒபிட்டோ எனக்கு உங்கள்ட்ட சொல்லணும் பிளஸ் கேட்கணும்னு நினைக்கிறது. நீங்க வந்துட்டு அரோரா இப்படி நினைச்சிருப்பாங்க, அதான் அப்படி இப்படி நினைச்சிருப்பாங்கன்னு சொல்லி ஒண்ணு சொன்னீங்கல்ல. அதாவது கானா வினோத்துக்கு வந்துட்டு பினான்சியலி அந்த மணி தேவைப்படலாம், அதனால அரோரா நினைச்சு ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்கன்ற மாதிரி ஒண்ணு சொன்னீங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லி எனக்கு என்னன்னா, அரோராக்கு ஐ திங்க் ஷீஸ் 24 or 25 and I don't think அவங்க she comes from, I mean, she said her family is wealthy and all of that, but she's come from, இப்ப today she is not in a space where she's got a lot of wealth or whatever. அவங்களுக்காக கிரியேட் பண்ற ஒரு இதுல இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது உங்களை what makes you think that she would manipulate கானா வினோத் to take that moneyன்றது நீ எந்த ஆங்கிள் அதை சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. பிகாஸ் என்னோட பார்வையில அவங்க ஒரு ப்ரிவிலேஜ் இல்லாத ஒரு ஸ்பேஸ்ல தான் இன்னைக்கு அரோரா இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? so what makes you think that she is manipulating him? நீங்க சொல்ற அந்த லாஜிக்கே எனக்கு அங்க தப்பா இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது,
நீங்க வந்துட்டு ஐயோ வீட்டா இருக்காருல ரெண்டாவது இன்னொன்னு என்ன அப்படின்னா திரும்ப 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 ஸ்பேஸ்ல அவங்க அந்த அதை ஆல்ரெடி ஆதி சொல்லிட்டார் பட் ஐ வாண்ட் டு ரியாய்ட்ரேட். அதாவது எமோஷனலா இருந்தவங்க அப்படி பேசிட்டாங்கன்றதோ நீங்க போட்ட போஸ்டா இருக்கட்டும் இது எல்லாமே எனக்கு எப்படி இருக்குன்னா நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆள் பண்ண ஒரு இதை அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியோ அதை கிரிட்டிசைஸ் பண்ணவோ பண்ணாம எல்லாத்தையும் இன்னொரு ஆள் சைட் மாத்தி விடுறதுங்கிறது எனக்கு அது ஒரு வெறும் லேக் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டியா மட்டும்தான் தெரியுது, ஒரு பிளேம் ஷிஃப்டிங்கா தெரியுது. அது நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். பட் இட்ஸ் அப் டு யூ வெதர் யூ வாண்ட் அக்செப்ட் இட் ஆர் நாட். ஆனா நீங்க திரும்ப 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 அதை எப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதனாலதான் அது நடந்துச்சு, ரியா போட்ட போஸ்ட்னால நான் அப்படி ரியாக்ட் பண்ணேன், அங்க வந்து அப்படி ஸ்பேஸ்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க பட் நான் அவங்க எமோஷனலா பேசினாங்க அதனால நான் இது பண்ணிட்டு இருந்தேங்கிறது எல்லாமே யூ ஜஸ்ட் கிவிங் மீ ரீசன்ஸ். திரும்ப 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 ரீசனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க நாங்க கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும். ஐ டோன்ட் வாண்ட் ரீசனிங். பிகாஸ் எனக்கு என்னன்னா அவங்க ஒண்ணு பண்றாங்க எடுத்த இடத்துல அது நிறுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது உங்களால முடியும்னு நான் நினைக்கிறேன். சோ அது நீங்க பண்ணலங்கிறது எனக்கு வந்துட்டு இட்ஸ் வெரி டிசப்பாயிண்டிங் அண்ட் ஐ திங்க் யூ ஷுட் டேக் அக்கௌண்டபிலிட்டி ஃபார் யோர் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்னு ஃபர்ஸ்ட் கேட்ட இதுக்கு நீங்க அது சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு ஐ ஹேவ் another question to Simin, not question, something to Simina also, which ஐயோ நீங்க கடைசியில ஒண்ணு சொன்னீங்களே மறந்துட்டேன் பாருங்க. ஒண்ணு சொன்னீங்கல்ல அரோரா வந்துட்டு அவங்க அதாவது இந்த என்ன ஒண்ணு சொன்னீங்க சிமினா மறந்துட்டேன் பாத்தீங்களா, அப்புறமா வரேன் நான் யோசிச்சுட்டு வரேன். கம்ருதினா இல்ல அந்த ஹக் இல்ல அது பத்தி கிடையாது, வேற ஒண்ணு அதுக்கப்புறம் ஒண்ணு சொல்லியிருந்தீங்க, நான் யோசிச்சுட்டு வரேன். ஏன்னோ கடைசியில ஒண்ணு சொன்னீங்க நீங்க மணி இது பத்தி சொல்லும் பொழுது. I kind of forgot. I don't know. I'll come back. Adding to what Ashwini said, நான் அதுல ஒண்ணு சொல்றேன். All what she did was like கேட்ட கொஸ்டனுக்கு ஓகே திஸ் இஸ் ஹவு த ப்ரொசீஜர் ஒர்க்ஸ் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அதுல ஒருத்தங்க மைண்ட் வேவரிங்கா இருந்து கேஷ்பேக்ஸ் எடுத்தாங்கன்னு சொல்லி இப்ப நாளைக்கு என்ன நடக்கும் ஸ்ட்ரீம்ல அதுவுமே இன்னும் ஒன்றும் பார்க்கல. ஆனா அதுக்கு உடனேயே ஓகே நான் லைக் இட்ஸ் லைக் யூனோ ஐ ஆல்சோ லைக் கானா வினோத். பட் எனக்கு அந்த அந்த துக்க அந்த ஐயோ ஹி ஜஸ்ட் வெண்ட் ஆஃப்ன்றது ஐ காண்ட் ஈவன் ஃபீல். நவ் ஐ ஹாவ் டு லைக் ஐ ஃபீல் லைக் ஐயோ இப்ப இந்த பொண்ணை அடிச்சிட்டு இருக்காங்களே அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ல இருக்கு. அதுவுமே அந்த ஸ்பேஸ் வாஸ் ரியலி எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு மேல கேட்க முடியாம போயிட்டா. லைக் ஐ வென்ட் டு லிசன். ஐயோ கானா லைக் ஐ ஆல்சோ வாஸ் ஃபீலிங் த சேம் சேட் ஃபீலிங். ஸோ அதால கானா வினோத் பத்தி பேசுறாங்க அப்படின்னு கேட்க போனேன். பட் ஃபைனலி இட் வாஸ் லைக் அதுல ஓகே நீங்க அரோரா பத்தி என்ன நினைக்கிறீங்க ஒரு கம்ருதீன் ஃபேன்ட்ட கேக்குறாங்க சரியா. And then the Kamruddin fan is like talking bad about her. And அதுக்கு பிறகு எல்லாருமே அப்படியே அரோரா பத்தி கேவலமா பேசிட்டு இருக்காங்க. So it feels like அது வந்து it wasn't like அந்த இது இல்ல இப்ப okay we are sad now we want to hit someone என்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. And who's the easy target? Aurora. That's exactly what I feel. It was like அந்த அதுக்கு ஓகே அவங்க இப்படி பேசிட்டாங்க ஓகே அதுல மேபி மேனிபுலேட் அணிஞ்சிருப்பாரு ஓகே நாளைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது அப்படி ஒரு கொஸ்டின்ஸ் இட் இஸ் லைக் உடனே 200 பஸ் புட் ஆல் த பிளேம். தட் இஸ் ஹவ் தட் அது அவங்களால மட்டும்தான் கானா வினோத் இதை எடுத்துட்டாங்க. அவங்க நச்சுப்பாம்பு அவங்க மேனிபுலேட் அவங்க ஆப்பர்ச்சுனிஸ்ட் எல்லாமே சொல்லியாச்சு. இட் வாஸ் சோ அதுக்கு மேல எனக்கு ஐ வாஸ் லைக் சீரியஸ்லி எனக்கு அதுக்கு மேல அந்த ஸ்பேஸ் கேட்கவே முடியல. இட் வாஸ் சோ பேட். அது எல்லாத்தையும் விட இட்ஸ் லைக் அதுக்கு பிறகுதான் ரம்யா ஜோ வந்து சொல்றாங்க இல்ல நீங்க டாப்ல இருக்கிறீங்க. அந்த கான்வர்சேஷனுக்கு பிறகுதான் வந்து எல்லாம் நடக்குது. லைக் யூஆர் இன் டாப், யூஆர் டூயிங் திஸ், யூ டோன்ட் டேக் திஸ் மணி எல்லாம் சொன்னது அதெல்லாம் நடக்குது. பட் அந்த இனிஷியலி அரோரா எக்ஸ்பிளைன் பண்ணாங்கல்ல இதான் ப்ரொசீஜர் இதுக்கு இப்படி இப்படி நடக்கும் இதுல இப்படி நடக்கும்னு சொன்னதால ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் நீங்க அந்த பொண்ணு என்ன சொன்னாலுமே ஈவன் இஃப் ஷி டிடன்ட் எக்ஸ்பிளைன் ன்னு சொல்லுங்களேன். ஓ ஷி டிட் நாட் கானா வினோட் டு நோ ஹவ் டு ரியாக்ட் அதால தான் ஷி டிட் நாட் எக்ஸ்பிளைன். அந்த இதால தான் நவ் இஃப் ஷி வுட் ஹவ் எக்ஸ்பிளைன்ட் ஹிம் இதுதான் ப்ரொசீஜர்னு சொல்லி ஹி வுடன்ட் ஹவ் டேக்கன் த கேஷ் பாக்ஸ் வந்து கதையை மாத்திருப்பாங்க. பிகாஸ் தே வாண்ட் டு புட் த பிளேம் ஆன் சம்மன் இந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் தட் ஹூ அரோரா இஸ் த ஈஸி டார்கெட். அப்புறம் செமினா நீங்க கேக்குறீங்களான்னு தெரியல, லிசனர்ல காட்டுது எனக்கு. பட் ஐ கைண்ட் ஆஃப் ரிமெம்பர் வாட் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ. நீங்க கடைசியில சொன்னதோட சரி அதுக்கு நீங்க போஸ்ட்ல என்ன போட்டிருந்தீங்கன்னா அரோராவுக்கு சப்போர்ட் பண்றவங்க இதை பார்க்காதீங்க அப்புறம் ரொம்ப அருவரப்பா ஃபீல் பண்ணுவீங்கன்னு போட்டிருந்தீங்க. எனக்கு நான் அரோராவை சப்போர்ட் பண்றேன், மனசார சப்போர்ட் பண்றேன், எனக்கு அதை பார்க்க அருவருப்பா
இல்ல, because she with good clarity she's explaining him what he asked. அவர் கேட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இதுல என்ன இருக்கு அருவருப்பா நான் ஃபீல் பண்றதுக்கு, இல்ல அவங்க அங்க என்ன தப்பா சொல்லிட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது என்ன கேள்வினா, நீங்க சொன்னீங்க அரோரா வந்துட்டு ஒரு கேம் பிளேவா அவங்க ஒரு மேனிபுலேட்டிவ் கேம் ஒன்னு ஆடுனாங்க, அதுக்கு வினோத் ஃபெல் ஃபார் இட்ன்ற மாதிரி நீங்க சொன்னீங்க. and you said you're not gonna blame Aurora for it, but you will only blame Gana Vinod for it ன்னு சொல்லிட்டீங்க. my question is, Gana Vinod was clearly hinted அவங்க வைஃபே வந்து சொல்லி இருந்தாங்க. கேக்குதா சிமினா? சாரி இப்ப இல்ல அந்த கனெக்டிங்ல போச்சு. சொல்லுங்க. போஸ்ட் ஓகே, நான் ரெண்டுமே Post சொல்லிட்டேன். writing ஐ ஹேவ் 2 questions. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க போஸ்ட் போட்டதுல என்ன போட்டிருந்தீங்க அப்படின்னா, அரோராக்கு சப்போர்ட் பண்றவங்க இத பார்க்காதீங்க, அப்புறம் ரொம்ப அருவருப்பா ஃபீல் பண்ணுவீங்கன்ற மாதிரி போட்டிருந்தீங்க இல்லையா? சோ நான் அரோராக்கு சப்போர்ட் பண்றேன் மனசார, ஓகேங்களா? and when you say ரொம்ப அருவருப்பா ஃபீல் பண்ணுவீங்கன்னா, it means you'll feel disgusted, right? so எனக்கு புரியல, what is there to feel disgusted? because she is only speaking facts with utmost clarity there, trying to explain this is what's happened in the past. இந்த மாதிரி இந்த சீசன்ல இப்படி போயிருக்காங்க, இந்த இத்தனை நாள் வருவாங்க, அப்ப இந்த அமௌண்ட் கிடைக்கும்னு ஒரு கிளாரிட்டி தான் கொடுக்குறாங்க. இது அவர் கேட்டதுக்கு அப்புறமா she is sitting and explaining that. இதுல வந்துட்டு நான் as a fan என்ன அருவருப்பா ஃபீல் பண்றதுக்கு இருக்குன்னு எனக்கு புரியல. அது நம்பர் 1. இன்னொன்னு நீங்க பேசும்பொழுது கடைசியில சொல்லி இருந்தது என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, அங்க அரோரா வந்துட்டு ஒரு மேனிபுலேட்டிவ் கேம், அதாவது ஒரு விஷயத்தை அப்படி மேனிபுலேட் பண்ற மாதிரி ஒண்ணு பண்றாங்க. pretty much what you posted here நீங்க சொல்லியிருந்தீங்க. இது வேற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்க of course. and you said இல்ல நானா அரோராவை blame பண்ண மாட்டேன், I will only blame Gana Vinod for it because அவர்தான் அதுக்கு he fell for it ன்ற மாதிரி ஒன்னு சொன்னீங்க. my question is, Gana Vinodக்கு அவரோட வைஃப், அவரோட ஃபேமிலி மெம்பர் came inside and said, hey this is what I want you to do ன்னு ஒரு கிளியரா ஒரு ஹிண்ட் கொடுக்குறாங்க. அதையுமே கேட்காம அவர் பண்றாரு. அப்ப நீங்க திருப்பியும் 100% அக்கௌண்டபிலிட்டி அவர் பண்ணினதுக்கு அது அவர் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்றதுக்கு பதிலா, அரோரா மேனிபுலேட்டிவ் கேம், அந்த கேம் டிஸ்கஸ்டிங்கா வேற இருக்கு, as a fan நான் டிஸ்கஸ்டரா ஃபீல் பண்ணணும்னு சொல்றது நீங்க திரும்ப திரும்ப டீவியேட் பண்ணி அந்த பொண்ணு பக்கம்ல திருப்பி விடுறீங்க. if you could explain that, yeah, that's what I wanted to ask. Okay, first, yes, Aruvarupu was a bit harsh word. I will not take it back, but I will not deny that I said that. Second, எனக்கு வந்து இந்த 10 daysல the way Aurora played or spoke about Gana Vinod, நான் அதை எல்லாமே கூட போஸ்ட் பண்ணியிருப்பேன். எனக்கு சின்ஸ் இந்த 8 years கேம்ல நம்ம பார்க்கறத வச்சு, you played a game. And the game and that narratives were definitely going against Gana Vinod when people were watching. You அவரை வந்து எங்கெல்லாம் முடியுமோ அங்க நீங்க பேசுறீங்க, கத்துறீங்க. இத கேட்டா பிரவீன் வேற இன்னொருத்தர் இந்த பிரவீன் கிட்ட வந்து கானா வினோத்தை பத்தி தானே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, ஜஸ்டிஃபை பண்ண. வாட் இஸ் த நீட் ஃபார் யூ டு டாக் குட் அபவுட் பிரவீன் when Gana Vinod is not there? But when Gana Vinod is there and you know that he will simply come and shout whenever there is no need, அங்கெல்லாம் நீங்க அதை ட்ரிகர் பண்ணிருக்கீங்க. எனக்கு அங்க ஒரு டபுள் கேம் ஃபீல் ஆச்சு. அப்பலந்தே நீங்க ஒரு டபுள் கேம் விளையாடுறீங்க அரோரா, பட் தட்ஸ் ஃபைன், இட் இஸ் எண்ட் ஆஃப் த கேம், யூ ஆர் டூயிங் இட். இப்போ இது எல்லாத்தையுமே பைல் அப் பண்ணிட்டு கடைசியா அவர் வந்து கேட்கும்போது நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணது அகெயின், நீங்க ஃபேனே இல்லைன்னா கூட நீங்க வந்து அவங்க கரெக்டா தான் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க நீங்க சொன்னாலும், எனக்கு that guy is completely clumsy right now. And the way you explained with that 5, 4 and 3, I felt you literally told him that இதுக்கு அப்புறம் ஒண்ணு இல்லாம போனா, அந்த 5ஆவதா போயிட்டோம்னா ஒண்ணுமே இருக்காதே அப்படின்னு சொன்னது இவருக்கு வந்து, ஓ நம்ம அப்படி இருந்தா என்ன ஆகுறது, ஓகே நமக்கு இப்போ இந்த 18 அப்போ 13 ஆர் சம்திங் ரைட், 18 இருந்ததப்போ he might have thought, okay this is better than going with empty hands or nothing அப்படின்னு அவருக்கு தோன்றதுக்கு இது ஒரு இது பண்ணிருக்கு. ஸோ ஐ சே who, okay, again no names, but I heard few people in the name of Aurora's fans, அவங்க பேசினதெல்லாம் வந்து இவங்க கேமே இல்லை, இவங்க ரொம்ப இது சபரி கூட இருந்து இவங்க ரொம்ப பியோர் ஹார்ட்டடா பேசுறாங்கன்னு சொன்னதெல்லாம் வந்து நான் ஏத்துக்க முடியாது. அப்படி பேசினவங்க எல்லாம் இதை கேட்கும்போது யூ ஷுட் ரியலி ஃபீல் bad that what she was doing so far for Gana Vinod, because she knows he is having a good run and he is a high chances of being a top contender. So I want to break him down. You can deny, you can we can discuss, we can debate, but for me Aurora is very very clever and clear on what Gana Vinod is. இப்போ ஒரு 2 கான்வர்சேஷன் நடுவில் நான் அவரை வந்து ஸ்டாப் பண்ணேன்னா அவர் இம்மீடியட்டா ஜம்ப் பண்ணுவாரு. இதை வந்து திவ்யா knows it, but she never tries to cut it down, but Aurora plays it safe, plays it well,
played it, and so I felt Arora played this game to break him down and go for the money box, because she knows he will not be eliminated as the fifth or fourth. அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. This is the reason why I said, if you are really thinking she is a ரொம்ப good pure hearted, there is nothing bad about being smart play. ஒண்ணுமே யாருக்கும் தீங்கு விளைக்கு அப்படியெல்லாம் இல்ல. அவங்களும் கேம் இல்ல ஆடி பியூர் இருக்காங்க. ஹார்ட்டட் இல்ல, அவங்க பியூரா இது இன்னசென்ட் எல்லாம் இல்ல. அப்படியெல்லாம் நானே இல்லாத ஒத்துக்க மாட்டேன், இருங்க. நானே ஒத்துக்க இல்ல மாட்டேன். சிவினா முடிச்சிட்டீங்க, நான் ஆன்சர் நான் பண்ணிடுறேன். முடிச்சிடுறேன். Ashwini, 2:30 மணிக்கு காலுக்கு இல்ல போகணும். Ashwini, there are some incidents that he very conveniently skipped. And the இல்ல நான் incidents ஒரே and ஒரு all. லைன் மட்டும் சொல்லிட்டு நீங்க கண்டினியூ பண்ணிக்கோ. ஒரு லைன் சிமினா நீங்க சொன்ன மொத்தமா கேட்ட எப்படி தெரியுமா இருக்கு? அரோரா இஸ் a pro fire gamer. She played a game, she ஐயா played a அதுதான் clever game. முடிக்கிறேன். நீங்க பேச இல்ல விட இல்ல இல்ல மாட்டேன்றீங்களே. நான் இல்ல சொல்லுங்க. இல்ல I thought you finished, அதனால தான் நான் சொன்னேன். No, சோ no, நீங்க you சொல்றது asked me மொத்தமா 2 questions. You asked me 2 okay questions. go on. I thought you finished. I'm sorry, you go on and then I will Yeah, answer you. this was, so first one was this. நான் இங்க எங்கேயுமே அவங்கள வந்து பேடா பிக்சர் பண்ணல. அவங்க அக்லி ஆனாங்கன்னு என்னைக்குமே பேசினதும் கிடையாது. ஐம் நாட் ஹியர் டு ஜஸ்டிஃபை மை செல்ஃப். பட் அந்த ஒரு போஸ்டர்ல இருந்துகிட்டு இதெல்லாம் பண்ணாதது மாதிரி எல்லாம் யாரெல்லாம் பேசினாங்களோ, they should really feel bad that she also played a proper game which the Big Boss season 9 needed. And that is why உங்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணும்போது கானா வினோத் and Arora were the ones who were extremely humiliated, and still they both were the ones who came out as successful contenders for this particular season. Done. அவங்க வைஃப் என்னமோ சொன்னீங்க. இல்ல அவங்க வந்து அவங்க சொல்லிருந்தாங்க, ஹிண்ட் கொடுத்திருந்தாங்க. ஹிண்ட் கொடுத்துட்டும் அவர் எடுத்ததுக்கு அப்புறமா கூட நீங்க திரும்ப அரோரான்னு சொல்றது எனக்கு அது ஐ மீன் இவ்ளோ ஒரு ஹிண்ட் கிளியரா கொடுத்தாச்சு. அப்போ அது இப்போ நீங்க நம்ம இந்த சாட்ல கூட நிறைய இன்னொருத்தர் கேட்டிருப்பாங்க, நீங்க பேசுற கான்ட்ரரி. I am still saying வினோத்தோட decision making skills is 0. போத்தன், அதாவது அவங்க வைஃப் வந்து சொல்லி கேட்காதவரு போத்தன் சொல்லி கேட்கிறாருன்னா, அப்ப அரோரா சொன்னா அவர் அதை எப்படி எடுப்பாருன்னு நீங்க யோசிக்க மாட்டீங்களா? அதுக்கு யாரோ சொன்னாங்க, அவரு கேர்ள்ஸ் சொன்னாலே கேட்க மாட்டேன். நான் இதுக்குள்ளெல்லாம் வரல, பாய்ஸ் கேர்ள்ஸ் அளவுக்கெல்லாம் வந்து நான் வரல. அவருக்கு அந்த தாட் ப்ராசஸ் இருக்கு. அவர் சில பேர் ஒரு மாதிரி தான் பார்ப்பார், எல்லாம் ஃபைன். பட் தட் டசன்ட் மீன் he specifically will listen to only people like this and not the other people. அப்படின்லாம் சொன்னாலாம் ஏத்துக்க முடியாது. அவரோட டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்லும் அவருடைய அந்த என்ன சொல்றது, பொறுமை இல்லாத விஷயத்த பீப்புள் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுல அரோராவும் ஒருத்தர். இதை நான் டினை பண்ண மாட்டேன். இன்னைக்கு பார்வதி ஓகே இட்ஸ் ஃபைன், பார்வதியும் நிறைய இடத்துல அவர் அந்த மாதிரி பிரேக் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் திவாகர் அவரை பிரேக் பண்றதே அதுதான். தே பிரேக் him by not letting him to calm down. அரோரா அதை பண்ணாங்க. அதனால இன்னைக்கு மேபி தட் ஆல்சோ ஹெல்ப்ட் in a way for him to think of going for the box. Okay, Semina, நான் சொல்லிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு I'll keep it short and then I'll give it to the next person. So firstly, நீங்க அதாவது நீங்க சொன்னது மொத்தமா கேட்டா எனக்கு நிஜமாவே எப்படி இருக்கும், நான் கேம் ஷோ பார்த்தாலும் பார்க்காட்டி it looks like Arora is a fire pro gamer. I think she is the title winner அப்படின்ற அளவுக்கு நீங்க ஒரு as a Ghana Vinod fan நீங்க சொல்லிருக்கீங்க. So I'm happy. நான் அதை எடுத்துக்கிறேன். இல்ல அது நான் எனக்கு I can say இல்ல, நான் didn't interrupt you while you spoke, right? I'm just saying நீங்க சொன்னதுல இருந்து நான் எடுத்துட்டு நான் பேசிடுறேன். ஓகேவா? நீங்க சொன்னது she is a pro gamer, சூப்பரா விளையாண்டுருக்கேன், she knew when to break down, எப்பெல்லாம் என்ன சொல்லணும் தெரிஞ்சு வச்சு பேசியிருக்கீங்கன்னு சொன்னீங்க. சோ அந்த நீங்க சொன்ன வேர்ட்ஸை வச்சு this is what I come to, அது என்னோட கன்க்ளூஷன். ஓகேங்களா? நம்பர் 2 என்ன அப்படின்னா, நான் பார்த்த இதை வச்சுட்டு அரோரா நிறைய இடத்துல நிறைய விஷயத்த சொல்லியிருக்காங்க, சொல்லவும் ட்ரை பண்ணிருக்காங்க. பட் for me what I understand, we can have a discussion of course. Ghana Vinod is someone who doesn't listen to all the criticisms that comes his way அப்படின்றது நான் பார்த்திருக்கிற என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, சோ நீங்க திரும்ப சொல்றீங்கல்ல, அவர்கிட்ட சொல்லியிருக்கலாம், அவர் முன்னாடி சொல்லியிருக்கலாம்னு. இன்னொன்னு he is a pro and title contender-னால இது பண்ணி பேசிட்டு இருக்காங்கன்ற மாதிரிலாம் சொன்னீங்க. அப்படி she clearly அவர் இதுதான் கேம் பண்றாரு, இதுதான் கானா வினோத் பண்றாருங்கிறத வீக்கெண்ட்ல நிறைய வீக்கெண்ட்ஸ்ல அவங்க தெளிவா உட்கார்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அகெயின் அப்ப கானா வினோத் கேட்பாரு, for which he would not accept that criticism again. சோ நீங்க திரும்ப அவங்க அங்க சொல்லல இங்க சொல்ல த்ரோஸ் அண்டர் த பஸ் அண்ட் சைக்கிள்லாம் கூட முன்னாடி சொல்லியிருக்கீங்க. அதுவுமே எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா,
my understanding is Aurora is not trying to build that real-time conversation with him always, possibly because he isn't ready to take any criticism. So I'll probably use another platform where he will sit and listen to what I'm talking because he does not have a bloody choice there. I mean, I've used the word harsh, flow la vandruchu avladha seringla kochikadinga. So I feel like he doesn't have a choice there. அதனால வீக்கெண்ட் உட்கார்ந்து கேட்டுக்கிறாரு. அதனால இவங்க அந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி இவங்க உங்களோட வீக்கெண்ட் கேம், நீங்க சொல்ற சோ கால்டு வீக்கெண்ட் கேம் ஆடுறாங்கன்னு நான் ஆஸ் அரோரா ஃபேன் எனக்கு தோணுது. இது ரெண்டு விஷயம். So இதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். That's it. Pretty much this is what. So thank you for accepting that Aurora is a pro gamer and this coming from a Ghana Vinod fan is very happy. இன்னும் ஒன்னு சொல்லிடுறேன் சிமன், நான் சாரிங்க, ஒன்னு சொல்லிடுறேன், மறந்துட்டேன், மிஸ் பண்ணிட்டேன். என்னன்னா நீங்க சொன்னீங்க இல்லையா, நான் இத்தனையும் பார்த்துட்டேன், I still don't feel I am disgusted being an Aurora fan or by her actions. I'm super proud of the way she's articulated beat weekend. இப்போ கானா வினோத்க்கு உட்கார்ந்து புரிய வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணினதா இருக்கட்டும், ஒவ்வொரு இது நடந்துச்சுன்னு சொன்னதா இருக்கட்டும், எல்லாமே எனக்கு எப்படி இருக்கு பாக்குறதுக்கு அப்படின்னா ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அவ்வளவு அறிவுள்ள சென்சிபிளான பொண்ணா தான் நான் பாக்குறது. எனக்கு டிஸ்கஸ்டடா ஃபீல் பண்ண எதுவுமே இல்ல. இன்னொன்னு ஐ திங்க் நேத்திக்கு உங்களை கோட் பண்ணி சொல்லியிருந்தேன், நீங்க பாத்திருப்பீங்க. பட் நம்ம டிஸ்கஷனுக்கு வரல. என்னன்னா அதாவது ஒருத்தரை சைக்கிள்ல கீழே தள்ளி விடுறதோ, பஸ்ல கீழே தள்ளி விடுறதோ, கார்ல கீழே தள்ளி விடுறதோ இல்ல. நீங்க பிக் பாஸ் கேம்ல நம்ம நிறைய சொல்லிக்கலாம். பட் எனக்கு அதை தாண்டி ஐ திங்க் ஷீ இஸ் ப்ரூவ்ட் ஹர்செல்ஃப் in a lot of ways there, so there is no need for me as a fan to be disgusted அப்படின்னு நான் நினைக்கிறேன். very நான் பேசலாமா? ஒரு நிமிஷம், அதுல அவர் சொன்னதுல நிறைய ஃபேக்சுவலி இன்கரெக்ட். அதையும் அதை நான் கொஞ்சம் அட்ரஸ் பண்ணிக்கிறேன், கோச்சிக்காதீங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணி முடிச்சிட்டு அப்புறம் சொல்லலாம் ப்ளீஸ். ஹரிஷ் வந்து ரொம்ப நேரமா ஹேண்ட் ரைஸ் ப்ளீஸ்ங்க, பண்ணிட்டாங்க. அடுத்த கால் வந்துருச்சுங்க, அதுக்குள்ள பேசிட்டு போயிடுறேன். ஆலன் ப்ரோ முடிச்சுக்கட்டும் ப்ரோ. யா நம்ம பேசலாம். ஓகே 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 ஓகே. சோ இத வந்து இப்ப நடக்கிற இந்த அபியூஸ் அண்ட் அதர் விஷயங்களுக்கு வந்து உள்ள அரோரா வந்து சாண்ட்ரா விஷயத்துல ஒன்னு கோட் பண்ணதை நான் ரிப்பீட் பண்ண விரும்புறேன். யுவர் ட்ராமா டசன்ட் கிவ் யூ லைசன்ஸ் டு ஹர்ட் அண்ட் அபியூஸ் அதர்ஸ். இட் இஸ் யுவர் ட்ராமா டு ஹேண்டில் அட் ஆல் டைம்ஸ். ஸோ இதை ஒரு இதா எடுத்துட்டு அதை அடுத்தவங்க மேல திருப்புறதுங்கிறது வந்து ரொம்ப தப்பான விஷயம். ஐ எம் நாட் சேயிங் ஐ வுடன்ட் டூ தட். நான் எனக்கும் சேர்த்து தான் சொல்லிக்கிறேன், நாளைக்கு நானும் அதை பண்ணக்கூடாதுன்ற இடத்துல தான் சொல்லிக்கிறேன். தட் இஸ் சம்திங் டு ஃபாலோ. அதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கலாம். இல்ல அப்படி பண்ற போது அதுக்காக அதை ஜஸ்டிஃபை பண்றதும் தப்பு. அதை பண்ணிட்டாங்கன்னா நம்ம பண்ணிட்டோம், இது தப்பு அப்படின்னு ஒத்துக்கிறதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஒண்ணு. அப்புறமா இப்போ இதுக்கு முன்னாடி பேசினாங்க, சிமினா பேசினாருன்னு நினைக்கிறேன். அவரு கேட்டது வந்து எனக்கு ஒரு ஷார்ட்டான பாரிசாலன் இலுமினாட்டி எபிசோடு கேட்ட மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த வீட்டுல எந்த பொருள் எங்க இருக்கணும், யார் எங்க திரும்பணும், எப்படி பண்ணணும், எல்லாத்தையுமே ஒரு டிசைன் பண்ணி அரோரா வந்து செயல்படுத்துற மாதிரி ஒரு மாஸ்டர் மைண்ட் மாதிரி இது பண்றாங்க. பீயிங் அ ஃபேன், சீரியஸ்லி ஐ டோன்ட் ஃபீல் தட். எனக்கு அது சில பேர் பெருமைப்படலாம், அது ஒரு வகையில பெருமையாவும் இருக்கலாம். பட் எனக்கு வந்து கண்டிப்பா அதை என்னால இது பண்ண முடியல. அண்ட் ஆல்சோ லைக் இவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது எப்படி இருக்குன்னா, ஹவு ஷி ஹாஸ் டு டாக், இந்த லெவல், இந்த லிமிட், இந்த மீட்டர்ல தான் பேசணும், அந்த மீட்டர்ல பேசினாதான் அவருக்கு இந்த ஆங்கிள் புரியும். ஸோ நீங்க கம்மி பண்ணிக்கோங்க, இல்ல நீங்க இந்த லெவல்ல பேசுங்க, நீங்க அதிகமா பேசாதீங்க, இல்ல நீங்க ரொம்ப இன்ஃபர்மேஷன் கொடுக்காதீங்கன்றதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் எனி ஒன், நாட் ஜஸ்ட் அரோரா. அண்ட் ஷீ இஸ் நாட் தேர் டு ஸ்கூல் எனி ஒன். அவங்க கேம் அவங்க விளையாடுறதுக்கு தான் இருக்காங்க. அண்ட் நீங்க எல்லாத்தையும் சொன்னது கூட ஓகேன்னு நான் கடந்து போயிடுவோம். ஆனா ஒரு விஷயம் சொன்னீங்க, இந்த மாதிரி அவங்க வந்து பிரேக் பண்ண ட்ரை பண்றாங்கன்னு. பீயிங் அ ஃபேன் நான் சொல்றேன், இஃப் அரோரா ஹஸ் இன்டென்டட் டு டூ தட், ஷி ஹேட் 1000 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஷி கேன் பிரேக் கானா வினோத் லெஃப்ட், ரைட் அண்ட் சென்டர். அண்ட் ஷி கேன் ட்ரிகர் ஹிம் வெரி ஈஸிலி. அவர் எங்க கோவப்படுவார், எப்படி கோவப்படுவார்னு அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனா அந்த மாதிரி பல இன்ஸ்டன்சஸ்ல அதை தவிர்த்து போயிருக்காங்க. அதை வந்து ஒரு லெவலுக்கு மேல அவர் போகும்போது அதை மேலும் 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 ட்ரிகர் பண்ணாம நிறைய இடத்துல எதுக்கு எனக்கு வேணாம், அவர் ஒரு மாதிரி பண்றாரு, அது இதா இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து அவங்க விலகிதான் போயிருக்காங்களே தவிர, அதை கேபிட்டலைஸ் பண்ணணும்னு நினைச்சா அங்க இன்னொரு கேவலமான பிளேயர் இருந்தாங்க, பேர் சொல்ல விரும்பல, அவங்களுக்கு நீங்க இன்னும் ஒரு வாரம் கொடுத்துருந்தீங்கன்னா கானா வினோத ட்ரிகர் பண்ணி அவருக்கு ரெட் கார்டே வாங்க வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேமை அரோரா என்னைக்குமே பண்ணதில்லை. தேர் வாஸ் அட் ஒன் பாயிண்ட் ஒரு டிஸ்கஷன் வேர் someone twisted and set a narrative. உங்களுக்கு தெரியும், இந்த பிக் பாஸோட யூடியூப் பைல்வான் ரங்கநாதன்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் ஒரு ட்விஸ்ட் பண்ணி அரோரா வந்து விமன் கார்டை வந்து கானா வினோத் மேல எடுத்தாங்கன்னு கொண்டு வந்தாங்க. தட் டே ஐ டோல்ட்,
நான் இப்போ சொல்றேன், இந்த கான்வர்சேஷன்ல நான் ப்ரூவ் பண்ணிடுறேன். அன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொன்னேன், ஈவன் இன் ஃபியூச்சர் ஷி வுட் நெவர் டூ தட் இன் த கேம்னு சொன்னேன். அந்த அளவுக்கு வந்து ஆஸ் அ ஃபேனு நான் சொல்றதுனா ஈஸியா போயிடும். பட் இல்லைனா கூட வெளியில இருந்து பார்த்தா கூட ஐ வுடன் எவர் திங்க் அரோரா வுட் எவர் டூ சச் திங்ஸ் அண்ட் திங். ஸோ அதனால ஷீ இஸ் பிளேயிங் ஷி ஃபிளாஸ் நிறைய இருக்கு, இது இருக்கு. நிறைய நாளைக்கு கூட அவங்க வந்து இப்போ இன்னொரு கண்டஸ்டன்ட் உள்ள போற போது பிரேக் டவுன் ஆகலாம். அதெல்லாம் ஐ வில் அக்செப்ட். ஐ லைக் அரோரா செட். நான் எப்படின்னா ஒரு பர்சனை வந்து நான் பாக்குறேன்னா அந்த பர்சன் எதுக்கு நிக்கிறாங்களோ அதுக்கு அகேன்ஸ்டா போக கூடாதுன்னு நினைப்பேன். அரோரா இஸ் சம்மன் நீங்க ஃபால் சொன்னீங்கன்னா ஐ குட் பி ராங் அண்ட் ஷி அக்செப்ட்ஸ் அதர்ஸ் ஃபார் தேர் ஃபிளாஸ். ஸோ அதனால கண்டிப்பா அது இருக்கு. ஸோ ஷீ இஸ் பிளேயிங் கிளீன் கேம். ஸோ அதான் நான் இங்க இது பண்ணணும்னு வந்தேன். தேங்க்ஸ். ஐயா காஸ்கு ஐயோ, ஜஸ்ட் 1 மினிட் தான். சிமி ஏன்னா நிறைய பேர் ஒரு இருக்காங்க. நிமிஷம் ஹொசே இல்ல ஒண்ணு இல்ல சொல்லிக்கிறேன், உங்ககிட்ட தான் கேக்குறதால பேசணும். சொல்லிடுறேன். இது வேற மாதிரி உங்ககிட்ட தான் டீவியேஷனும் இல்ல வேண்டாம். இல்ல 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 ஆ, இல்ல இல்ல நான் உங்ககிட்ட தான் சொல்லணும். ஓகே, சொல்லுங்க. இப்போ நீங்க வந்து த பாண்ட் பிட்வீன் கானா வினோத் அண்ட் அரோரா வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது மெயினா கம்ரு வாஸ் தே பிரிட்ஜ். சரியா, ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ண ஆள் வந்து கம்ருதன் தான். ஓகே, ஹெலன் ப்ரோ இல்ல, அதுதான் உண்மை. நீங்க வந்து தம்ஸ் டவுன் போட வேண்டாம். கம்ருதன் தான் அவங்களோட பிரிட்ஜ் அரோராவுக்கும் கானா வினோத்தும் கனெக்ட் பண்ண. அப்படி இல்ல கமருதீன் கிட்ட காஸ்கு. ஒரே போனா ஒரே ஒரு நிமிஷம் நிமிஷம் ஏங்க, இருங்களேன். ஒரே எல்லா நிமிஷம் இருங்க. ஒரே ஏங்க, நிமிஷம் இருங்களேன் ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயா ஐயா ஒரு ஹோஸ்ட் நிமிஷம் பதிலியா? இருங்க. ஐயா என்னையும் ஐயா கடைசியில எல்லாருக்கும் ஒரு சபரிமாலா பேச நிமிஷம். வச்சிட்டீங்க. ஒரு நிமிஷம் ஏங்க இருங்க. ஒரே நிமிஷம் இருங்க. ஏன் ரெக்வெஸ்ட் கொடுத்தவங்க எல்லாம் வெளியே ஒரு தடவை போயிட்டு வந்துருங்க, மேல ஏத்த ஐயா முடியல. ஒரு நிமிஷம் ஐயா ஒரு நிமிஷம் ஃபேக்சுவலான ஸ்டேட்மெண்ட்ஸ் நிறைய கிடையாது. என்ன கமருதீன் கிட்ட பேச போயிட்டு விடுங்க. கமருதீன் கிட்ட ரெக்வெஸ்ட் போயிட்டு ஆலன் கமருதீன் ஒரு நிமிஷம் ஏன் அலன் ஒரு ரெக்வெஸ்ட் பண்ண உணர்ச்சி முடியுதா? வசப்படுறீங்க? ரெக்வெஸ்ட் கொடுத்தவங்க கொஞ்சம் வெளியே போயிட்டு என்னன்னா ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. ஓகேவா, இதுல வச்ச ஸ்டேட்மெண்ட்ஸ் அவ்வளவோ ஃபேக்சுவல் கிடையவே கிடையாது. ஐயா அலன் ப்ரோ கொஞ்சம் எல்லாருக்கும் பேச விடுங்க. ஒரே ஓகேவா, நிமிஷம் நான் கீழே ரெக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, வெளியில போயிட்டு வரீங்களா? அக்செப்ட் பண்ண முடியல, சாரி. யாரையுமே 4 பேர் ரெக்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, 4 பேருமே அக்செப்ட் பண்ண முடியல. ஸ்பேஸை விட்டு வெளில போயிட்டு திரும்ப வந்து ரெக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா பிக் யூ அப். இடம் இருக்கு. நான் அலன் ஒன்னு சொல்றேன் அலன், ஃபேக்சுவல் மிஸ்டேக்ஸ் அப்புறம் பேசிக்கலாம். அது மெதுவா அட்ரஸ் பண்ணுவோம். ஏன்னா இது ஃபேக்சுவலை தாண்டி இமோஷனலி நிறைய பிளேம்ஸ் இங்க வைக்கப்பட்டிருக்கு. முதல்ல அதை தான் இன்னைக்கு பிரேக் பண்ணோம். இங்க ஃபேக்சுவல் மிஸ்டேக் இருக்குங்கிறது புரியுது. இருங்க இதை முடிச்சிடுவோம். ஏன்னா எமோஷனல் பிளேம்ஸ் வந்து ஃபேக்சுவல் மிஸ்டேக்ஸை விட அதிகமா பாதிக்குது. அது நீங்க மகேஷ் சொல்லுங்க. இல்ல மகேஷ் இல்ல எனக்கு தெரியல. நீங்க ஒரு நிமிஷம் அலன் ப்ரோ, லெட் மீ ஃபினிஷ். ஓகே, இப்ப நான் அப்சர்வ் பண்ணதை வச்சுதான் என்னால சொல்ல முடியும். நீங்க அதுக்கப்புறம் நீங்க அதை பத்தி பேசுங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பர்சனலா பார்த்து அரோரா கம்ருதீனுக்குள்ள இருக்கிற பாண்ட் வந்து இப்போ கம்ருதீனுக்கும் கானா வினோத்தும் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்சோ அரோராக்கு கம்ருதீனை பிடிக்கும். இப்படிதான் 3 பேருமே ஒன்னா சுத்திட்டு இருந்தாங்க. நீங்க தம்ஸ் டவுன் போடாதீங்க, நான் பேசி முடிச்சுக்கிறேன். நீங்க நீங்க மத்த ஸ்பேஸ் பேசுங்க, மாதிரி நீங்க என்கிட்ட பேசுங்க, பேசுங்கன்னா நீங்க ஓகே. பேசுங்க. யா என்னன்னா இப்படிதான் இருந்தது. இது வந்து நான் வந்து நோட் பண்ண, நான் வந்து பாண்ட்ஸ் பாக்குறாள், நான் எடிட் போடுறாள், நான் சொல்றேன். இவங்க 3 பேருக்குள்ள இப்படிதான் இருந்தது. கம்ருதீனுக்கும் அரோராவுக்கும் இடையில ரிஃப்ட் வந்ததுக்கு அப்புறமுமே இவங்களுக்குள்ள பேசுறது எல்லாமே கம்மியாயிடுச்சு. 3 பேருமே பிரிஞ்சுட்டாங்க. கானா வினோத் பார்வதி அப்படி போயிட்டாங்க. அரோரா தனியாக்கிட்டாங்க. ஈவன் திரும்பி அதை சரி பண்ணணும்னு பேசும்போதுமே அரோரா கம்ருதீன் கிட்ட பேசினாங்க. பட் கானா வினோத் கிட்ட அதை வைக்கல. அதுக்கான காரணங்கள் நிறைய இருக்கு. கானா வினோத் சைடுமே ஏன்னா அதை கேட்கிற மாதிரியான மனநிலை இல்லை. ஆனாலும் அரோராக்கு கம்ருதீன் மேல இருக்கிற இருந்த அந்த பாண்டை பத்தி சொல்றேன் நானு. அப்போ அந்த கனெக்ஷன் வந்து இமோஷனலி கனெக்ட் ஆகி இருந்தாங்க. ஓகேவா, சோ இப்ப நான் என்ன சொல்றேன்னா கானா வினோத் மட்டும் கிடையாது, அவங்க எல்லாரு கூடயுமே நல்ல ஃப்ரெண்ட்லியா ஃபன்னா ஜாலியா தான் இருப்பாங்க. நீங்க வந்து ஒன்னா பழகிட்டு முதுகுல குத்துனாங்க அப்படின்ற பாயிண்ட் என்னால ஏன் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றேன்னா, இந்த 3 பேரோட பாண்டுக்கு ஒரு பிரிட்ஜா இருந்தது கம்ருதீன் தான். அது வந்து ஃபேக்ட். அது நான் பார்த்தேன், அதுதான் உண்மை. நம்ம என்னதான் மறைச்சு இவங்க வந்து ரொம்ப ட்ரூவா இருந்தாங்க அப்படிலாம் இல்ல, அது கிடையாது. கானா வினோத்தும் அரோராவும் ரொம்ப ட்ரூவா ரொம்ப இப்படி இருந்தாங்க அப்படின்லாம் இல்ல. அவங்க நல்லா ஜாலியா இருந்தாங்க, ஃபன்னா இருந்தாங்க. பட் ஸ்டில் இந்த விஷயம் வந்து இதுதான் உண்மை. நான் வந்து பார்த்து மேபி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனா இதுதான் முக்கியம். இப்ப இந்த இடத்துல வரும்போது இங்க முதுகுல குத்துனதோ மூஞ்சில குத்துனதோ எதுவும் இல்லைன்னு நான் சொல்ல வரேன். அவ்வளவுதான். இங்க முதுகுல குத்துற கான்செப்டே கிடையாது காஸ்கு. நான் அதுதான் நான் பேசிடுறேன், என்ன கிளம்பணும் நானு. இங்க அந்த கான்செப்டே கிடையாது. நான் திருப்பி ஹரிஷ்ன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்கேன். ஷி நெவர் பிளேட் அக்லி கேம். ஓகேவா, நான் இப்போ அஸ்வினி சொன்னதை மேபி பீயிங் அ கானா வினோத் ஃபேன் அதை வாய் வந்து சொல்ல முடியலையோ என்னமோ. டெஃபினெட்லி த ரீசன் ஷீ இஸ் ஸ்டேயிங் ஹியர் டுடே அட் த ஹவுஸ் இஸ் பிகாஸ் ஷீ பிளேட் குட். அதை டினை பண்ண முடியாது. எனக்கு அவங்க 2 பேர் கானா வினோத் வந்து காஸ்கு சொன்ன மாதிரி தே 3 were
வெரி வெல் ஜெல்ட், தே வேர் குட். முக்கியமான விஷயம் வென் த ஹோல் எப்படி சொல் வியூவர்ஸே வந்து இதை வந்து வேற மாதிரி கொண்டு போக ட்ரை பண்ணும்போது எப்படியோ தெரியாது ஷீ ஹர்செல்ஃப் ஸ்போக், நானும் அவரும் இப்படிதான், நாங்க ரொம்ப நல்லா விளையாடிப்போன்ட்டு. ஓகேவா? இன்னைக்கு வரைக்குமே அவங்க 2 பேருக்கும் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் பிரேக் ஆச்சு. அது யார் பண்ணாங்கன்னு தெரியும். தட் இஸ் கால்ட் அக்லி கேம். பிரேக் ஆனாலுமே வென் ஷீ வாஸ் பிளேயிங் ஹீ வில் பி தேர், வென் ஹீ இஸ் தேர் ஷீ வில் பி தேர். பட் ஸ்டில் திஸ் இஸ் கேம். எண்ட் ஆஃப் த டே அவங்க 2 பேருக்குமே தெரியும், 2 பேரும் ஸ்டேஜ் மேல நின்னாலுமே ஒருத்தருக்கு தான் கப்பு. அந்த கேம் போயிட்டு இருந்தது. எனக்கு ஃபீல் ஆனது அவங்க அவருடைய வீக்னஸஸ நல்லா விளையாடினாங்க. இதுல தப்பே கிடையாது. ஆலன் நீங்க சொன்ன மாதிரி நான் ஃபேக்சுவலி ஏதோ தப்பா கூட இருக்கலாம். எனக்கு அது தேவையில்லை. என்ன பொறுத்த வரைக்கும் நான் கேம் பார்க்குறேன். ஒருத்தருடைய மைண்ட் செட் அந்தந்த சிச்சுவேஷனுக்கு எப்படி ஆடுதுன்றத நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேருமே ஹார்ம்லெஸ் அப்படின்றதால தான் நான் இவங்க 2 பேர் பத்தி பேசிட்டு இருந்தேன். மத்த யாரையும் ஏன் உள்ள கொண்டு வர மாட்டேன்னா, அதுல நிறைய ஃபேக்னஸ் இருந்தது, நிறைய டாக்ஸிசிட்டி இருந்தது, நிறைய பொய் இருந்தது. ஆனா இவங்க 2 பேர் ஆடினது வந்து பொய்ய தாண்டி இங்க நான் ஸ்டே பண்ணணும், நான் என்னுடைய கஷ்டத்தை எல்லாத்தையும் தாண்டி நான் இங்க நிக்கணும் அப்படின்றது இவங்க 2 பேர்கிட்ட இருந்தது. அதுல ஒருத்தர் வாஸ் வெரி வெரி கிளம்ஸி பிகாஸ் ஆஃப் ஃபியூ பீப்புள்ஸ் என்ட்ரன்ஸ். அவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாங்க. அதுல ஒருத்தன் நான் ஸ்டாப்பா அவனை போட்டு கொடைன்னு கொடைஞ்சுக்கிட்டு இருந்தான். அதுல இதெல்லாமே ட்ரிகர் பண்ணி he might have took that choice. This doesn't mean she did bad, but the game, if she did a game, yes she did, and அதை நான் வந்து டினை பண்ண முடியாது. அதுதான் கேஸ்கு சொன்னாங்க இல்லையா, பியோர் அதெல்லாம் கிடையாது. நான் அது அந்த பியோர்னு பேசினவங்களுக்காக நான் அதை சொன்னேன். அவ்வளோலாம் ஒரேடியா பேசிடாதீங்க. அவங்க கேம் ஆடினாதான் இவ்வளவு தூரம் வர முடியும். பியோரா இருந்தா அப்சரா மாதிரி தான் வெளில போக முடியும். அது ட்ரூ அசிமி, அதை நான் அக்ரி பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி ரொம்ப ஜோம்பி மூடுக்கும் போக கூடாது. அது நான் அதுதான் நானும் சொல்ல வரேன். ரெண்டுமே இருக்கு. யா, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ரொம்ப பியூர் இது. அது வந்து ரொம்ப அது வந்து என்னால ஏத்துக்கவே முடியாது. அங்க கேம் தான், அது கேம் தான். கேமர், ஷீ இஸ் a gamer. பாருங்க, தேவையில்லாத சில கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதுதான் இங்க பிரச்சனை. அதுதான் நோ, ஷீ இஸ் a gamer. அதை ஒத்துக்கலாம். கேமரா இருக்கிறவங்க வந்து பியூராலாம் இருக்க முடியாது. ஓவர் கிரெடிட் பண்றீங்க அந்த பொண்ணை. நான் சீரியஸா சொல்றேன், நீங்க வந்து கொடுக்க வேண்டிய கிரெடிட் கொடுத்தா போதும். கிரெடிட்டை விட அதிகமா கொடுத்துருங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். ஒரு 2 நிமிஷங்க, ஒரு 2 நிமிஷங்க. எனக்கு மண்டை வெடிச்சிருவாங்க. இல்ல நான் சத்தியமா செத்தே போயிடுவாங்க. ப்ளீஸ். முதல் வந்து இந்த கானா வினோத் கமருதீன் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல, அதை இனிஷியேட் பண்ணதே அரோரா தான் கமருதீன் கிட்ட சொல்லி கானா வினோத் கூட பேசலாம் பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் இனிஷியேட் பண்ணிருப்பாங்க. இவங்க பிரிட்ஜா இருந்தாங்கன்னா ஒண்ணு சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த கமருதீன் பிரிட்ஜா இருந்ததுலாம் உங்களோட அழகான பார்வை இருக்குல்ல, அதுல இருந்து வர்ற ஒரு வெளிப்பாடு. உங்களோட பார்வை இருங்க, வச்சுக்கோங்க மனசுல வச்சுக்கோங்க. இதை அருவருப்பா இருக்கு அரோராவை பார்த்துட்டு ஒண்ணு சொன்னார் இல்லையா, இது வந்து நான் கேக்குறேன், அந்த பொண்ணை அவ்வளவு எமோஷனல் அபியூஸ் ஒருத்தன் பண்றான், அவ்வளவு கேவலமா பேசுறான். ஓகேவா? கூட ஃப்ரெண்டுன்னு பழகிட்டு அவ பக்கம் கூட என்ன நடந்ததுன்னு கேட்காம அவளை வந்து இவங்க 2 பேர் பிரிஞ்சதுக்கு இவதான் காரணம்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு போன வினோத் உங்களுக்கு அருவருப்பா தெரியல. ஆனா இவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காங்க. அது உங்களுக்கு அருவருப்பா தெரியுது. ஓகேவா? இது வச்சுக்கோங்க. அந்த வெட் க்ளோத்ஸ் இஷ்யூ இருக்குல்ல, அந்த ஒரு இஷ்யூ வச்சே கானா வினோத்தை வீக்கெண்ட்ல போட்டு பொழந்திருக்கலாம். ஆனா அந்த இடத்துல கூட அவரை விட்டு கொடுக்காம திவ்யா வந்து அது வேற ஒரு நரேட்டிவ் செட் பண்ணும்போது அங்கேயே ஸ்டாப் பண்ணாங்க. அவங்க ஸ்டாப் பண்ணி நானும் இவரும் அப்படிதான் பேசிக்குவோம், நீங்க அதை வச்சு ஒண்ணு ட்ரை பண்ணாதீங்கன்னு அங்கேயே ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. இது இவங்களை குறிச்சு வெறுப்பாது வர்றதும், இவரை குறிச்சு அது இவரு பண்ற விஷயங்கள், அவங்களை சர்ச்சை பண்றதும் சரி, அடிக்கிறதும் சரி, அதெல்லாம் வந்து விளையாட்டா பார்க்கப்படுறதும் இருக்கு இல்லையா, அதுவே ஒரு ப்ரெஜுடிஸ்ல இருந்து தான் வருது. ஓகேவா? அது எப்படி ஒரு சைடை வந்து அருவருப்போ இன்னொரு சைடு வந்து அருவருப்பு இல்லைன்னு சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. என்னால அதை புரிஞ்சுக்கவும் முடியல. பிரவீன் பத்தி ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, பிரவீன் சார்பா ஏன் பேசணும்ட்டு. ஏன்னா பிரவீன் உள்ள வந்துட்டு அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இவங்க கிட்ட நான் இவர்கிட்ட ஒரு 3 days கழிச்சு நான் பேசுறேன், என்னால ஈஸியா அவருக்கு சப்போர்ட்டிவா பேச முடியும், அவர் ஓவர் கான்பிடன்ஸ்ல ஏதாவது பண்ணிட்டாருன்னா என்ன பண்றது, அதுக்காக தான் நான் சொல்லாம இருக்கேன்னு சொல்லுவாங்க. அது